அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்கள் உரிமை இயக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பத்தி பேச போறோம்னா, நெறைய ரிக்வெஸ்ட் வந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அண்ட் அட்மைரர்ஸ் கிட்ட இருந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரளால அந்த ஒரு லேடி வந்து ஒருத்தர வந்து செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ணாரு. மாடஸ்டிய வந்து வயலேட் பண்ற மாரி டச் பண்ணாரு, வண்டியில டிராவல் பண்ணும்போது. அப்படின்னு ஒரு தீபக்ன்ற நபர் மேல லைவ் இன்ஸ்டாகிராம் ரெக்கார்ட் பண்ணி, அவரு அத வந்து தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அஃப்கோர்ஸ் அப்புறமா அது வந்து நெறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு, அது வந்து அவர் ஒண்ணுமே பண்ணல. இந்த லேடி என்ன உள்நோக்கத்தோடயோ, இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காகவோ, ஏதோ சம் அதர் ரீசன் அந்த மாரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. செகண்ட்லி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவரு இந்த மாரி பண்ணதுனால, நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட குடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க போல இருக்கு. இதுல சோஷியல் மீடியால. அப்புறமா விசாரிச்சு பார்த்ததுல வந்து அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாரி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறமா அது அவங்க இறந்து போன தீபக்கோட பேரண்ட்ஸ்க்கு குடுத்த கம்ப்ளைண்ட்டின் பேர்ல, அ அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடுன்னா தூண்டுதல். தற்கொலை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தூண்டுதல் இது. அந்த மாரி அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட். அபேட்மெண்ட்னா இட் கேன் பி எனிதிங். சூசைட ஒருத்தர் தூண்டுதல், குற்றம் செய்ய தூண்டினாலும் இட்ஸ் அபேட்மெண்ட்னா அது ஈக்குவல், கொலை பண்ண மாரி ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர நான் ஒரு ஆள செட் பண்ணி, அவர போய் சாவடிச்சிருங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கங்களேன். ஸோ யாரோ ஒருத்தர சாவடிச்சாலும் இனிஷியேட்டர் நான் தான்றனால இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அபேட்மெண்ட். தூண்டுறேன் நான் அத பண்ண சொல்லி. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம்னா, யார ப்ளேம் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம்னா, இந்த ஓவர் ஹைப் ஃபெமினிஸ்ட் பிரிகேடு இவங்கெல்லாம் எங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து அர்பன் ஏரியாஸ்ல இருப்பாங்க. அவங்கள தன்ன தானே என்ன சொல்லிக்குவாங்கன்னா, நாங்க பெண் உரிமைய வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த அவங்களுக்குன்னு சர்டன் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. மேரிட்டல் ரேப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்ன தூக்கி பிடிப்பாங்க. ஈக்குவாலிட்டி ஆஃப் உமன் அண்ட் மேனு. அதாவது வந்து இன்ஸ்டிடியூஷன் ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷனை காலி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் எந்த இன்டென்ஷனில் இந்த ஃபெமினிஸ்ட் பிரிகேடு, இந்த இடதுசாரி கும்பல், அதாவது லெஃப்ட் விங் பிரிகேடெல்லாம் சொல்லுவோம் நம்ம நார்மலி. இந்த விஷயத்தெல்லாம் தூக்கி பிடிக்கிறது லெஃப்ட் விங் அகாடமியான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில், இன்டெலிஜென்ஷியா சர்க்கிள்ஸில், மீடியா சர்க்கிள்ஸில், சினிமா இதில் எடுக்கிற கும்பலில் எல்லாமே வந்து இந்த இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட் கும்பல் என்னெல்லாம் சொன்னா என்னெல்லாம் சொன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸை காலி பண்ண முடியுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள வந்து மேலோட்டமாக பார்த்தா அவங்கள வந்து அவங்க உண்மையில அவங்கள இன்டெலெக்சுவல்ஸை நம்ம நம்பிடுவோம். ஆனால் தே ஆர் இன்டெலெக்சுவல்ஸ் வித் அ ஹிடன் அஜெண்டா. இவங்கள நான் என்ன கூப்பிட்றேன்னா லெஃப்ட் விங் பிரிகேடுன்னு சொல்லலாம், லெஃப்ட் விங் ஹிப்போக்ரட்ஸ்னு சொல்லலாம், இப்படி இந்த மாதிரி நிறைய ஃபெமினிஸ்ட் பிரிகேடுன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து எல்லாம் ஒரே ஒரே சூப்பர் செட்டில் வருவாங்க. ஃபெமினிஸ்ட் பிரிகேடுனா ஒரு சப்செட்டு, அதில் இந்த இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டு அப்படி சொல்லிக்குவாங்க, அவங்கள தானே சொல்லிக்குவாங்க. ஓகே, கம்மிங் பேக் டு தி ஒரிஜினல் கொஸ்டின். என்ன இங்கே இப்போ இந்த இஷ்யூவில் வந்து ஹூ இஸ் டு ப்ளேம்? ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னாக்கா, இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ண முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்தியான்றது 2 பார்ட்ஸாக இருக்குது. இந்தியானா 2, ரூரல் இந்தியா, அர்பன் இந்தியா. ரூரல் இந்தியா தான் ரியல் இந்தியான்னு காந்தியிலேருந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அர்பன் இந்தியா டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் ரியல் இந்தியா. அர்பன் இந்தியா என்பது நான் என்ன சொல்கிறேன்னா, சிட்டிஸ், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வந்து என்ன இம்பேக்ட் இருக்கணும்னா, இந்த வெஸ்டர்னைசேஷனு, இந்த பாப்புலர் மீடியா, இந்த இம்பேக்ட் எல்லாம் அங்கே வளர்ற இந்த ஜென்சின்வாங்க இல்லையா, அந்த 20 வயசு 2000க்கு அப்புறமா பிறந்த பசங்களுக்கு இந்த வெஸ்டர்னைசேஷன் இம்பேக்ட் நிறைய இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைல்லையாக இருக்கட்டும், அவங்களோட வே ஆஃப் அப்ரோச்லையாக இருக்கட்டும், அவங்க திங்கிங் பேட்டர்னில் எல்லாமே இருக்கும். ஆனால் ரூரல் இந்தியா வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம். ஸோ இது எதுக்கு நான் சப்ஜெக்டில் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இதெல்லாம் ரெஃபர் பண்ணுறேன்னா, லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். இந்த 2006 நம்ம டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது இல்லையா பாம்பேல. அப்போ வந்து அந்த 600 ஸ்டாஃப் இருந்தாங்களாம். அதாவது அந்த டாட்டா, அந்த தாஜ் ஹோட்டலில்
அந்த ஹோட்டலை சேர்ந்த சுமார் 600 ஸ்டாஃப் இருந்ததா சொல்றாங்க. ஆனா இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது அந்த ஹோட்டல்ல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு 36 எக்ஸிட் இருந்தது. 36க்கு மேல வழிகள் இருந்துச்சு. நினைச்சா அந்த 600 பேரு தப்பிச்சு போயிடலாம். ஆனா ஒருத்தர் கூட அந்த அட்டாக் நடக்கும்போது எங்கேயுமே போல. ஹோட்டலுக்கு உள்ள தான் இருந்தாங்க. யாரு? அந்த வேலை செய்றவங்க ஸ்டாஃப், ஹோட்டல் ஸ்டாஃப். நினைச்சிருந்தா அவங்க இப்போ தப்பிச்சு போயிட்டு இருக்கலாம். அதை யாரும் கேட்க கூட முடியாது. ஏன்னா அவங்க உயிரை பாதுகாக்கிறதுக்கு அவங்க ஓடிடுறாங்க. ஸோ ஒருத்தர் கூட ஓடல. இது வந்து பல வருஷங்களுக்கு அப்புறமா ஹார்வர்டு வந்து ஸ்டடி பண்ணுது. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இது ஏன் இப்படி பண்றாங்க? மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ் பத்தி ஸ்டடி பண்றதுக்கு வராங்க. ஸோ ரத்தன் டாட்டாவை போய் கேட்குறாங்க. இது எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டார். அவர் ஹம்புலா அவர் சொல்லிட்டாரு, "இது எனக்கு ஒன்றும் தெரியாது" அப்படின்னு. அப்புறம் ஹெச்ஆரை போய் கேட்குறாங்க. அவங்களுக்கும் ஒன்றும் இது டிஃப்ரெண்ட் ஐடியா இல்லை. அப்போ அவங்க ஸ்ட்ரைட்டாக போய் என்ன கேட்குறாங்க, அவங்க எம்ப்ளாயிஸே ஸ்டாஃபே கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது ஓடி போல அப்படின்னு கேட்டப்போ ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஓடி போயிட்டா கெஸ்ஸை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ஸ்டன் ஆயிட்டாங்க. ஸ்டன் ஆகிட்டு ஹெச்ஆர் கிட்ட போயிட்டு எல்லா ரெசியூமும் எடுத்து பார்க்குறாங்க. அந்த அவங்க அந்த தாஜ் ஸ்டாஃபோட ரெசியூம் எல்லாம் அவங்க பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே தே கம் ஃப்ரம் வில்லேஜஸ், ஸ்மால் டவுன்ஸ் வில்லேஜஸ்லேருந்து வந்திருக்காங்க. யாரு? அந்த ஸ்டாஃப். ஸோ அதுதான் அவங்க கல்ச்சர். எப்படி? ஸ்மால் டவுன் வில்லேஜ் ஒருத்தன் கூட பெரிய டவுன்லோ இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிலோ வந்ததில்ல. ஆல் ஸ்டாஃப்ஸ் பிலாங்டு டு ஸ்மால் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் அண்ட் ரூரல் இந்தியா. ஸோ இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஸோ இதுதான் வந்து ரூரல் இந்தியாவோட கல்ச்சர். இப்போ இதே ஒருத்தன் சிட்டியில் இருந்தவனா மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருந்தால் எப்போ ஊரை விட்டு ஓடலாம், எப்போ உயிரை காப்பது ஓடலாம் தான் நினைச்சிருப்பானே தவிர, அந்த ரூரல் இந்தியாவோட கல்ச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம கெஸ்ட்டை நம்ம தான் பாதுகாக்கணும். யாருமே ஓடலாம், அங்கேயே தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும், எல்லா பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும். இது ஏன் சொல்ல வந்தேன்னா, இதுதான் இந்த அர்பனில் இருக்கிற இந்த லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், இந்த யங்கர் ஜெனரேஷனாக இருக்கட்டும், இதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நம்ம இந்த ஃபெமினிஸ்ட் குரூப் எல்லாம் வந்து இந்த த்ரைவ் ஆகிறதே வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அர்பன் ஏரியாஸில் தான், சிட்டி சைடில் தான். பெண் உரிமை, ஆம்பளை போடுற சட்டை பேண்ட்டை நீயே போட்டு ஆம்பளை மாதிரி கிராப்பை வெட்டிக்கோ, அப்புறம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சொல்லும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாதிரி சொல்லி வளர்க்கும் பொழுது ஆப்போசிட் ஜெண்டரை எனிமையாக பார்க்க, எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஜெண்டர் வந்து எதிரியா இருக்க மாட்டான். எதிரியா இருக்கிறவன் ஒரு பெண்ணாவும், அதாவது நான் கெட்டவன்றது இப்போ பெண்கள்லையும் கெட்டவங்க இருப்பாங்க, ஆண்கள்லையும் கெட்டவங்க இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி இன்ஃப்யூசிங் பாப்புலர் கல்ச்சரில் இந்த மாதிரி இன்ஃப்யூஸ் பண்ணும்போது எந்நேரமும் டிவி ஓப்பன் பண்ணால் பெண் உரிமை அது மாதிரி பேசி 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 பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு மேல் ஜெண்டரை வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க மைண்டில், ஃபீமேல்ஸுக்கு வந்து ஒரு எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவனை ஒரு எனிமையாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகிடுதுன்னா, பை டிஃபால்ட்டு என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்கள வந்து வாரியர்ஸ் நினச்சிக்கிறாங்க. கையில் ஃபோன் இருந்தால் நான் வந்து பெண்ணுரிமை வாரியர்னு மனசில் நினச்சிக்கின்னு கொழுப்பு எடுத்து போயிட்டு திமிரு பிடிச்சி சோறு தின்னது செரிக்காமல் இந்த மாதிரி திமிரு வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க பொம்பளைங்க. இந்த மாதிரி கும்பல் இந்த மாதிரி கும்பலை எங்கே பார்க்குறோன்னா சிட்டியில் தான் பார்க்கலாம். சிட்டிலையும் நம்ம பிக் டவுன்ஸ்லேயும் தான் பார்க்கலாம். ரூரல் இந்தியாவில் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸ்மால் டவுன் அண்ட் ரூரல் இந்தியாவில் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி திமிரு பிடிச்சதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு ஆணவம் வந்துடும். ஆணவத்தில் இந்த மாதிரி வேலை நம்மளை யார் கேட்க, நம்ம லேடி தானே, நம்மளை சொன்னால் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கானுங்க. பொம்பளை சொன்னால் என்னாலும் கேட்டுப்பானுங்க. போலீஸ் ஸ்டேஷன்லையாக இருக்கட்டும், பாலிட்டிஷியனாக இருக்கட்டும். ஏன்னா இதே போல் ஹரியானாவில் ஒரு வாட்டி ஒரு பிரச்சனை பஸ்ஸில் போகும்போது 2 சிஸ்டர்ஸ் அவங்க வந்து அவன் ஒருத்தன் வந்து இது பண்ணிட்டான், ஈவ்டீஸ் பண்ணிட்டானா ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி அவனை 2 பேரும் அடிக்கிறாங்க பஸ்லேயே, வீடியோ எடுக்கிறாங்க. அப்புறமா அவனை அந்த அந்த ஒரு சீஃப் மினிஸ்டர், காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு அந்த லேடிஸ்க்கு பாராட்டுறாரு. அப்புறமா என்கொயரி பண்ணி பார்த்தா இந்த திருட்டு பசங்க யாருன்னு பார்த்தா இந்த 2 லேடிஸ் தான். அவன் அப்பாவி தான். நான் சொல்ற புரியுதுங்களா? அவன் அப்பாவி. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு பொம்பளை வீடியோ போட்டுச்சுனாலே 3 மில்லியன் வியூஸ் ஆயிடுச்சு. 3 மில்லியன் வியூஸ் ஆயிடுச்சு. அவன் எப்படி வாழ முடியும்? ஒரு ஆனஸ்ட் மேனா, அவனுக்கும் சொசைட்டி, அவனுக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா? அவனுக்கும் ஒரு நேம் இருக்கும் சொசைட்டியில். அவனை டிஃபேம் பண்ண மாதிரி தானே அதை 4 பேர் பார்க்கும்போது என்ன அவனை கேட்பாங்கல்ல, ஏன்னா இந்த மாதிரி பண்ணான்னு கேட்பாங்கல்ல. அப்போ என்ன பண்றான், அந்த அந்த அவமானத்தை தாங்க முடியாம இறந்துடுறான். இப்போ செத்து போனது யாரு காரணம்னு கேட்டா, நான் அந்த பொம்பளைய கூட சொல்ல மாட்டேன். எவ வீடியோ எடுத்தாலோ அவளை கூட நான் சொல்ல மாட்டேன்.
இந்த செத்து போனதுக்கு காரணம் யாருன்னா, ஓவர் ஹைப் பண்றானுங்கல்ல மீடியால உட்காந்துட்டு. பெண் உரிமை, ஃபெமினிசம்ன்ட்டு அவனுங்க தான் காரணம். பட் ஆஃப்கோர்ஸ் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, இது வந்து பர்ஃபெக்ட்டா இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில 14 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனு. எப்படியும் பெயில் எல்லாம் குடுத்துருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ட்ரையல் வந்து கவர்மெண்ட் பர்ஃபெக்ட்டா நடத்தி, அந்த பொம்பளைக்கு ஒரு 10 வருஷம் ஜெயில் வாங்கி குடுக்கணும். மினிமம் 10 இயர்ஸ் சென்டென்ஸ் ஆவது அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட்ல வாங்கி உள்ள போனா தான் கன்விக்ட் ஆயி, இத பார்த்து ஒரு 10 பேர் இந்த மாரி நெறைய குரூப்பு திமிரு பிடிச்ச திமிரு பிடிச்சவங்க நெறைய பேர் சுத்திட்டு தான் இருக்காங்க. ஃபேக் நியூஸ் மட்டும் இல்ல, வேணுன்ட்டே டார்கெட் பண்றது, அப்புறமா வந்து எக்ஸ்டார்ஷன் பண்றது. இந்த மாரி வீடியோ எடுத்துட்டு, "நீ காசு குடு, நான் வந்து அந்த வீடியோ போட மாட்டேன், இல்ல டெலீட் பண்ணிடுறேன்." இந்த மாரி எக்ஸ்டார்ஷன் பண்றது, இந்த மாரிலாம் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, அதனால அந்த மாரி போட்டா, இந்த மாரி பண்ற கும்பலுக்கு கொஞ்சம் பயம் வரும். ஸோ, நம்ப தீபக் அவங்க ஃபேமிலி நினைக்கும்போது மன வருத்தமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் 42 வயசு ஆகுது. நம்பலாம் ஒரே ஏஜ் குரூப் தான். ஸோ, கொஞ்சம் அவர் மன திருடத்தோட, தைரியத்தோட இருந்திருக்கலாம். உயிர மாய்த்துக் கொள்ளணுன்ற அவர் எடுத்த முடிவு தவறு தான். அதனால வந்து அப்ப அவங்க ஃபேமிலி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க அம்மா, அப்பா எல்லாம் ஃபேமிலி. ஸோ, இருந்தாலும் நம்ம ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுக்கிறோம். ஆனா, இதற்கான காரணமா இருக்கிற அந்த பொம்பளைய கன்விக்ட் ஆகணும். இப்ப நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல ரொம்ப ஸ்பீடா கன்விக்ஷன் குடுத்தாங்க பாருங்க. அவன் பேர் மறந்துட்டேன். பிரதீப்பா? ஏதோ பேரு. பிரியாணி கடை இல்ல. அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு பொண்ண பாலியல் தொல்லை குடுத்தான்ட்டு 14 வருஷமா ஏதோ ஜெயில் தண்டனை குடுத்தாங்க. ஒரே மாசத்துல ட்ரையல் முடிச்சாங்க. தமிழ்நாட்டுல, இங்க சென்னையில. அதே போல இதுவும் சீக்கிரமா ஒரே மாசத்துல ட்ரையல் முடிச்சு அவளுக்கு தண்டனை குடுத்தா தான் நல்லா இருக்கும். ஏன்னா இதே ராஜஸ்தான்ல இது மாதிரி ஒரு கேஸுக்கு பாக்ஸோ கேஸுக்கு ஒரே நாள்ல பனிஷ்மெண்ட். காலைல எடுத்துன்னு போய் நிறுத்தி அன்னைக்கே ட்ரையல் நடத்தி ஈவினிங் பனிஷ்மெண்ட் கொடுத்த கேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது போல் தண்டனை கிடைத்தா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ போலீஸும் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.